ஏடா மிஸ் அப்போ இன்னைக்கு நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தயங்குன்னு சொல்லாம ஓடி 7 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஓடி 7 எல்லாருமே வந்துட்டு இது டீச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்டரோட இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒன் ஷாட்டை வந்து சொல்லிடலாம். ஓகே, அண்ட் ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. இந்த எஃப்எஃப் வந்துட்டு கேட்டது வந்துட்டு காயு அப்படின்ற ஒரு பேபி. அவங்க வந்துட்டு கமெண்ட்ல எல்லா கமெண்ட்லயும் கேட்டுருந்தாங்க எப்பட்றா அப்படின்ற மாதிரி. நானும் அதை எப்போ போட போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு இன்ஸ்டாலேயே கேட்டாங்க, சரி இதுக்கு மேல விட்டா நான் போடாம மறந்து கூட விட்டுருவேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதவே போட்டுடலாம் அப்படின்னு தான். எஃப்எஃப்லாம் இருக்கும் போது எஃப்எஃப்லாம் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா கன்ஃபார்ம் ஒரு எஃப்எஃப் விடாம எல்லாத்தையும் முடிச்சு கட்டுருவேன். முடிச்சு கட்டு தான் இந்த வேலையை பார்ப்பேன். பட் இருந்தாலும் ஓகே போட்டுடலாம் அப்படின்னா சரி ஹெட்ஃபோன் மேட்ச் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிறேன். அக்கா நீ இன்ட்ரோ கொடுக்காமே நீ சொல்லலாம், ஏன்னா இன்ட்ரோ தான் எங்களுக்கு குழப்பத்து அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சுத்துறாங்க. சரி அது ஒரு விதத்தில் உண்மைதான். நான் இன்ட்ரோ கொடுக்கலனா கூட ஏதோ தெளிவாக சொல்கிற மாதிரி தான் இது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரோவோட போயிடலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேவா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மாதிரி எண்டு ஃபர்ஸ்ட் இயரோட எண்டிங்கு, செகண்ட் செமஸ்டர் வந்து முடிய போகுது, ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போதான் வந்துட்டு நம்ம சரியாக பிடிக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஓகே, தென் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நாட்டி டைப், ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களை புள்ளி பண்ணுறதுக்கே ஒரு 4-5 ஃபிகர் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். சாரி, இங்கே சுற்றிட்டு இருக்கோம், ஓகேவா? அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃப்ரெண்டோட நேம் வந்துட்டு நிக்கி, தென் நிலா, 2 பேரும் வச்சுக்கலாம், ஓகேவா? நிக்கி நிலா 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட் எப்பயும் போல நீங்க ஒயன். அண்டு மெயின் லீட் வந்துட்டு தயாங் வந்து மேக்ஸ் டீச்சர், கொஞ்சம் ஒரு மாதிரி கோல் டைப்பு அண்டு பயங்கரமான நாள். ஓகே, தென் அப்புறம் OT7 வந்துட்டு அங்கே வந்துட்டு டீச்சர்ஸ் தான். லைனாக நான் வந்துட்டு யார் யார் என்னென்ன டீச்சர்னு லைனாக சொல்லிடலாமா? ஜின் இங்கிலீஷ் டீச்சர், ஆரம் வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சர், நம்ம ஜின் வந்துட்டு நம்ம கொரியன் லாங் டீச்சர், அப்புறம் சுகா வந்துட்டு மியூசிக் டீச்சர், நம்ம ஜெயோப் வந்துட்டு டான்ஸ் டீச்சர், தென் ஜிமின் வந்து சயின்ஸ் டீச்சர், தென் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பிடி டீச்சர். அண்ட் நம்ம மேக்ஸ் சாரை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், அவர் வந்துட்டு மேக்ஸ் சாரு. ஓகே ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங் சீனில் இப்போ வந்துட்டு அச்சு பிச்சு கிளம்பி வந்துட்டு காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது பாதி வெயிலே செம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை. அப்படியே நீங்கள் வந்துட்டு பஸ் ஸ்டாப் போயிடுறீங்க. பஸ் ஸ்டாப் போனோடனே அவங்க 2 பேரும் ஹாய் அப்படின்றாங்க. நீங்களும் ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஹாய் என்னடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க போறீங்க. மயிறு பிடிங்க வாடி அப்படின்ற மாதிரி அவளுங்க கூப்பிட்றாளுங்க. ஒரு மாதிரி ஜாலி டைப் தான் நீங்கள் வந்து சிறு வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அதனால உங்களுக்கு வந்துட்டு அது செட்டும் ஆயிடுச்சு, ஒரே காலேஜும் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நல்லா தான் படிப்பீங்க, ஆனால் அந்த அளவு நல்லா படிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ வந்துட்டு எல்லாம் அப்படியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிடுறீங்க. சரி கூட்டமாக இருக்குது, பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கவங்க சரி கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ எப்பயுமே இந்த கூட்டத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. நீ அடி கண்ட்ரோல் பண்ண போகிற, இந்த காலேஜ் தாண்டி ஒரு பஸ் ஆச்சு நம்மளுக்கு விடக்கூடாது, ஜாலியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. டக்குன்னு பஸ் வருது. பஸ்ஸுக்கு அப்படியே சும்மா ஒரு 50-100 பேர் நிற்கிறாங்க அதே பஸ்ஸுக்கு. ஐயோ இந்த பஸ்ஸை விட்டால் வேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி பூர் அப்படின்ற மாதிரி 3 பேர் ஆச்சு பூச்சி பஸ்ல ஏறி நிற்கிறீங்க. ஆமா, அப்படியே அந்த கூட்டத்தில் நெரிச்சிட்டு போய் நிக்கிறீங்க. அவங்களால நிக்க கூட முடியல, அந்த மாதிரி நிக்கிறீங்க. அப்பா ஏய் எங்கடையவ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதோ தொங்கின்னு வர அப்படின்ற மாதிரி நிலாவையும் காட்டுறாங்க. அவளும் எப்படியே மேலே ஏறி வந்துட்டா. பா இன்னைக்கு காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிடுறீங்க. நீங்க சீக்கிரம் போனா மட்டும் திட்டு வாங்காமையா போயிட போறோம், திட்டு வாங்கிறது முடியுதா வா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இப்போ பஸ் வந்துட்டு போகுது. நீங்க வந்து காலேஜுக்கு இறங்குறீங்க. சாமா இறங்கும் போது பிஞ்சு நெஞ்சு போயிடுறீங்க, அந்த மாதிரி போறீங்க. ஏன்னா அந்த கூட்டம் நெரிசல் அது இதுன்னு நிறைய இருக்குல்ல, அதனால முடியலாம் ஒரு மாதிரி இது. நீங்க ட்ரெஸ் எல்லாம் கசங்கி ஒரு மாதிரி போறீங்க. இப்போ அப்படியே என்ட்ரு ஆவறீங்க. வந்துட்டு கேட்குள்ள என்ட்ரு ஆகும் போதே ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. யோஞ்சின் வா வந்து நில்லு.
பிராக்டிஸ் ஆரம்பிக்கல. எவ்வளவு லேட் ஆகுது இருப்பா, 8 ஆகுது. நம்ம இன்னும் ஒரு 1/2 hourக்குள்ள இது எல்லாம் முடிக்கணும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, 7 மணிக்கெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே சத்தமா இருக்கு. நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க, நம்ம அப்படியே பிடி டீச்சர் அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அங்க நிக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கெத்த இருக்குது. ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் விட சார் செமையா இருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே வேடி பார்த்துட்டே போறீங்க. அப்படியே அவர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கிளாஸ் அப்படியே பத்துவா அப்படியே திரும்புவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்பின உடனே அப்படியே நீங்க வந்துட்டு அழகா முடி அப்படியே ஃபிளாப் ஒரு மாதிரி ஃப்ளைல அப்படியே பறக்க விட்டு முடிய அப்படியே அழகா பாக்குறீங்க. உங்க மெஸ்ஸி ஸ்டேட்டை பார்த்த உடனே அவருக்கு லைட்டா சிரிப்பு வந்தது. உங்க முடி நீங்க பறக்க விட்டுப்பீங்க இல்லையா, அது தவிர எல்லா இடமுமே பறந்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி முடியெல்லாம் களைஞ்சு போயிருக்கு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே லூஸ் மாதிரி பண்ணாதே அந்த ஆள் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி நடுக்கிறீங்க. நிக்கி இருந்துகிட்டு அப்படியே கையை லைட்டா அப்படி ஒரு மாதிரி நம்ம தயாங் ஸ்டைல்ல ஒரு ஹாய போடுறாரு. அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்றாரு. ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு அவர் வேலையை பாக்குறாரு. அப்படியே நம்ம நிக்கியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. டேய் எப்படா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அல்ல அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நீங்க நடந்து போயிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நல்லாதாங்க இருக்குது, வைபா ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. நம்மளும் ஸ்போர்ட்ஸ் சேரலாண்டி அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றா. சேரலாம், அடுத்த வருஷம் இந்த செம்மு முடிட்டண்டி, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல சேர்றோம், ஜங்குக்கு கரெக்ட் பண்றோம் அப்படின்னு பண்ணி சொல்றீங்க. பாவி அது எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றா. முந்தாடி ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றா. முடிஞ்சிச்சா அப்படி இல்ல பட் கரெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து டக்குனு வந்தீங்க. நீங்க அவ்வளவு சரி ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லு. எப்படா அப்படின்ற மாதிரி நீலா கேக்குறா. எல்லாம் அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி அவளு சொல்றா. சரி சரி நானும் உஷார் பண்ணி காட்டுறேன், உன்னை விட உன் பிக்கிற விட ரிச்சு கேளா பல்ல பிக்கிறா அப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டல நீ பிடுங்குவே வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போறீங்க. நான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீலாம் சொல்றா. சரி சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறீங்க. நீங்க டே என்னடி அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. நீலா வந்து இனி சயின்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னுக்கிற நீ சொல்லி கொடுக்குறியா மச்சான் அப்படின்னு மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. என்னைக்கே சுட்டு போட்டாலும் சயின்ஸ் வராது, சுத்தமாக அந்த மேக்ஸ் இருக்கு பாரு, சத்தியமாக எல்லாம் சூருக்கு போட்டு செத்தெல்லாம் போல அந்த மாதிரி இது இந்த மேக்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் சயின்ஸ் ஆட்ட டியூஷன் போகலான்னுக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நீலாம் சொல்கிறா. சொல்லு ஒளியுது பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டக்குனு வந்து ஒரு மாதிரி லிப்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு என்னடி போலான்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சரி ஊழிச்சிட்டோம் போறேன் நான் போறேன் போயிட்டேன் அவர் அட்மிஷன் போட்டேன் வரேன் அப்படின்ற மாதிரி ஓடுறா. பாவி துரோகி விட்டாச்சு போறேடி அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. போட்டு விடுமச்சான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சைடு நிக்கி வந்து சொல்றா. உனக்கு என்னப்பா நீ உஷார் பண்ணிட்டேன், நான் தான் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே வரீங்க. அவ அப்படியே அந்த பால்கனில இருந்து அப்படியே இங்க இருந்து லுக் இங்க இருக்கு அங்க இருக்கு கிரவுண்ட்ல அப்படியே பார்த்துனே போறா. நேரம் நமக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சு வரீங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. இப்போ எது கலையாம வரும்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் சைத்தான் சைக்கிள்ல வருது அந்த மாதிரி நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு டக்குன்னு ஒரு பையனை வந்து நீங்க இடிச்சிடுறீங்க. யாருன்னு பார்த்தா வந்துட்டு உங்க கிளாஸ்மேட் தான். நீங்க அவனை இடிச்சிடுறீங்க. வந்துட்டு பார்த்து வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குறான். சாரி தெரியாம மிஸ்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன தெரியாம மிஸ்டேனா நீ பாட்டு இருப்பியா, ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேன், புக்கெல்லாம் எப்படி விழுந்துட்டு பாரு அதெல்லாம் எதுவும் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு கத்துறான். நில்லு ஏன் அப்படி கத்துறேன், எடுக்க சொன்னா எடுக்க போறேன், எனக்கு எடுக்க தெரியாதா தள்ள எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்கிறீங்க. அவன் வந்துட்டு உனக்கு இது கூட தெரியாது, ஒன்னுத்துக்குள்ள ஆக்கி இல்ல, எப்பத்தாலும் மேல் பாருவே பறந்துகிட்டே வருவே நீ தான் கிளாஸ்க்கு, ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல, நீ ஒரு படிக்கிறது கூட துப்பு இல்லை, நீனா எப்பதாலும் என்ன இடிக்கிறது என்ன ஒன்று பண்ணிக்கிட்டே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி அவன் பண்ணு லூஸ் மாதிரி பண்ணினுக்கிறான். அவங்களுக்கு வெறுப்பாகுது. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, புக் எடுத்து இப்படி மேல ஒரு மாதிரி கோவத்துல வந்துட்டு நீங்க கீழே குமிஞ்சிருக்கீங்க, புக்கை தூக்கி இப்படி மேல விசுறீங்க கேட்ச் பூச்சிக்கோ அப்படின்னுட்டு. அவன் வந்துட்டு எடுப்பாடுன்றதுக்குள்ள அந்த புக் வந்துட்டு கீழே விழ போகுது. பட்டு கீழே விழல, மேல வந்துருமோ அப்படின்னு மாதிரி தள்ளி கொஞ்சம் நகர்றீங்க. பட் புக்கு கீழே விழல, வேற மேல போட புக்கு கீழே உள்ள புஷ்டானா என்ன அப்படின்னு மாதிரி அவனை பாக்குறீங்க. அவன் வெறுங்கையில ஆடு பாத்துனுக்குறான், 2 கையும் பேனை விரிச்சு வித்து
சாரி, பேனை விரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் பிடிக்கல. நீங்க வந்துட்டு யாரா பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி கோட் சூட் போட்ட ஒரு ஜென்டில் மேன் வந்து பிடிச்சிட்டாரு. யாருன்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு அவர் கையில இருக்கிறது மேக்ஸ் புக்கா அப்படின்னு மாதிரி நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. அந்த புக்கை அப்படியே லைட்டா நகர்த்துறாரு. இப்போ மேக்ஸ் சாரே தெரிறாரு. ஏன்னா நம்ம விதியில எப்படி மாட்டுது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்குள்ள நிக்கிட்டு விதியில மாட்டல, நீ ஏதான் போய் விழுந்துடுற அந்த மேக்ஸ் ஆட்ட. ஐயோ, உனக்கு சனிய சைத்தான் எல்லாமே சைக்கிள்ல ஏறி ஏறி அப்பயுமே வருது, எப்படி ஓயன் அப்படின்னு மூணு ஏறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்ட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் நத்திங் சார், எவ்ரி திங்ஸ் ஆல் ரைட் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன எவ்ரி திங் ஆல் ரைட்? புக்கை பறக்க விடுவியா? அதுவும் மேக்ஸ் புக்க. உனக்கு மேக்ஸ் பத்தி என்ன தெரியும்? அதான் நம்ம எப்ப பார்த்தாலும் தத்தி கழுதைய. போன டைமே செம்ல வந்துட்டு நீ அரியர் வச்சிருக்க மேக்ஸ்ல மட்டும் உனக்கு எங்கதான் அறிவு போச்சு? இப்படி தூக்கி போடலாமா புக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டு கை கட்டி கீழே குமிச்சு வந்தான். இங்க பக்கத்துல உங்க கிளாஸ்மேட் அவன் செம்மையா சிரிக்கிறான். டே உனக்கு வாய் இந்த அப்படி புக் எடுத்துன்னு கிளம்பு, என்ன இங்க பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கதான் வேலையா? எல்லாருக்கும் என்ன வேலை? எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு எல்லாருமே அங்க ஹால்வேல இருக்கவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. டைம் ஆயிடுச்சு கிளாஸ் ரூமுக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்குற லெக்சர் வந்து குறையவே மாட்டேது. கிளாஸ்க்குள்ள கொடுக்குறது பத்தாதுன்னு இவங்க வேற கொடுக்குறான். ஏற்கனவே அவனுக்கு 2 hour எங்களுக்கு கிளாஸுக்கு போட்டு விடுறாங்க காரணம். இப்ப வேற நம்மள உயிர் எடுக்கிறானே அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கீங்க. அவன் வேற பேசிட்டே இருக்கான். அவங்க ஒன்னுத்துக்குள்ள ஆக்கில்ல, மேக்ஸ் வர மாட்டேங்குது, என்னதான் பண்ண போறியோ, நீ ஒரு ஃபார்முலா தெரியுமா உனக்கு எல்லாம், நீ எல்லாம் போய் சித்துரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஆடுன்னு சொல்லின்னு கிடக்குறான். லூஸ் ஆட்டம். நீ வந்துட்டு நீ நட்டத்தானே, நீ நட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு இப்போ வந்துட்டு ஹலோ சார் அப்படின்னு செங்குக் சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சார் இந்த மாதிரி இன்னைக்கு சார் குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றா. நிக்கி 4th வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு வர சொன்னா இன்னும் ஆளை காணும், அதனாலதான் இந்த சைட் வந்தேன். பார்த்தா நீங்க நின்றுச்சுக்கீங்க. சரி ஓகே, நான் கூட்டிட்டு போயிடுறேன் நிக்கி அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சார் நான் போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி கேட்க, பாவி விட்டு வச்சுட்டு போ மாதிரி அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறீங்க. அவளை ஒரு மாதிரி பாவமா பாக்குறீங்க. எனக்கு உன்னை விட ஆள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணாலே அவளுக்கு ஒரு சைக்கை காட்டுறீங்க. சனியை ஊஞ்சி போ அப்படின்ற மாதிரி உங்க கையை விட்டுறீங்க. நீங்க அவ கைய அவ நடந்து போயிடுறா. தேங்க்யூ சார் அப்படின்னுட்டு இப்ப வந்துட்டு என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிக்கிக்கிட்ட கேட்டுக்கிட்டே போறாரு அவரு. எப்படியோ ஒரு வழியா உங்களுக்கு லெக்சர் முடிஞ்சிட்டு போ கிளாஸுக்கு போ, டைம் ஆயிடுச்சு, நான் ஃபர்ஸ்ட் அவர் நான் தானே வந்து உன்னை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் இம்மா நேரம் பேசுனது பத்தலையா சார் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் வைஸ் சார் ஓகே சார் தான் வாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க கிளம்பிடுங்க. நீ சொல்லனாலும் இன்னும் வருவேன், நீ வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி நம்ம மைண்ட் வைஸ் மட்டும் உனக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு ஓகே சார் நீங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. சனியை மிச்சம் 2 பேரும் உசாராய் எஸ் ஆயிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நீங்க வந்து கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. டக்குன்னு வந்துட்டு பெல் அடிச்சிடுறாங்க. நடக்கருமோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உங்களோட ரூம்ல, அதாவது உங்களோட பிளேஸ்ல உட்காருங்க. 2 பேர் போனவளுங்க ஆளை காணும். அதுக்குதான் கடவுள் அப்பவே சொன்னான், தன் கையே தனக்கு உதவின்னு. யாரையும் நம்பவே கூடாது. நம்மளுக்கு எல்லாம் எந்த நாயும் நம்ம பக்கத்துல நிக்காது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுக்கு நீங்களே அந்த ஒரு மாதிரி இந்த வெறுப்புல அப்படித்தான் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, நீங்க வந்துட்டு உட்காந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ்க்கு உங்களை ஒரு ஆள் என்ட்ரு ஆகுறாரு. என்ட்ரு ஆகிட்டு ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வந்துட்டு மிஸ்டர் கிம்க்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் தான் இன்னைக்கு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து நிக்கிறாரு. யாருன்னு நீங்க அப்படியே பாக்குறீங்க. நம்ம இங்கிலீஷ் டீச்சரே அப்படியே வந்துட்டு ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இதான் அப்படி இப்படின்னு எரர் ஸ்பாட்டிங்கு, அப்புறம் இந்த இங்கிலீஷில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கிராமரு, போயம் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே எல்லாமே ட்ரிபிளாக கேட்குது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன இங்கிலீஷே இவ்வளோ மோசமாக நம்மளுக்கு கேட்குது, இல்லை நம்ம நல்லமா தான் இந்த மாதிரி எக்ஸாம் கிட்ட வந்தோடனே அப்படி ஆகுதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. அவர் பேசுறது எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி தான் கேட்குது. ஒரு மாதிரி பிளப்பரிங்காக கேட்கல, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தெளிவாகவே காதில் விழாது. அவர் சொல்றதே நம்மளுக்கு புரியாது. அவர் என்ன சொல்ற வரான்னு கூட புரியாது. அந்த மாதிரி வருது உங்களுக்கு. என்ன இங்கிலீஷே எவ்வளோ மோசமா வருது. சரி புக் எடுத்து வைப்போம் அப்படின்னா புரியுதான்னு பார்க்கலாம் நீங்க சொல்லிட்டு புக் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ வந்து புக் எடுத்து வச்ச உடனே வந்துட்டு புக் எடுத்து இதைத்தான் படிக்கிறானா, எந்த டாபிக் இப்படின்னு திருப்பிட்டே இருக்கீங்க. பார்த்தா வந்துட்டு
கெச்சிச்சு. நீங்க வந்துட்டு ஹாய் கெச்சிச்சு அப்படின்னு மாதிரின்றீங்க. ஒயான் சார் என்ன பண்ணிட்டு இருக்க சார்? புக்கு என்ன பண்ணிட்டு இருக்க சார்? புக்கு தான் சார் ஏத்த அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. புக்கு ஏத்தியா? சரி நான் எங்க படிக்கிற சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு. சார் ஏதோ இந்த பக்கத்துல அதுல பறிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. நீங்க வந்துட்டு படிக்கிறீங்க, பட் எந்த லைனோ அது கீழே லைன் படிச்சிட்டீங்க. அவர் வந்துட்டு நான் இன்னும் அந்த டாபிக்கு போவே இல்லை, நீ அதுக்குள்ளே அதை படிக்கிறேன்னா என்னை விட பிரில்லியன்டா நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்குற. சார் அப்பெல்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து டக்குன்னு ஆட்டுறீங்க. வா வந்து நடத்து, எனக்கு பதில் நடத்து வா அப்படின்னு. சார் நீங்க நடத்துறது எனக்கு புரியவே மாட்டேது, இல்லை வேற நடத்த சொல்றான் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிட்டே. சார் நீங்களே நடத்துங்க சார், எனக்கு புரியல சார். அப்ப நான் கேட்டல இவ்வளவு நேரமா புரியுதா புரியுதா புரியுதான்னு சார் அப்படின்னு. வெளியே போ, கெட் அவுட். ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல. உன்னை எப்ப பார்த்தாலும் அந்த கிம் சொல்றது கரெக்டு தான், அவர் கரெக்டா தான் சொல்றாரு, நீ ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்லன்னு. உனக்குலாம் எவன் சீட்டு குத்தானோ அவனை அடிக்கணும் அப்படின்னு. சார் பிரின்சிபல் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ஷூ என் வேலையை வேட்டு வைக்கலான்னு பாக்குறியா, வெளியே போ அப்படின்னு மாதிரி அவர் அனுப்பி விட்டுறாரு. நீங்க போய் வெளியே நிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு பர்சன் கிராஸ் ஆகுறாரு, நீங்க கீழே குஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. இவனும் தத்தி விட்டானா? எந்த கிளாஸ்ல தான் நீ இருப்ப? மேக்ஸ் வரதுல இப்ப இங்கிலீஷ் சாட்டியம் வம்பது வெளியே நிக்கிற அப்படித்தானே? இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போரு, எல்லாரும் உன்னை வெளியே தோத்திடுவாங்க. பிரின்சிபல் நான்டே போட்டு கொடுத்துடுறேன், அப்படின்னாதான் உனக்கு சரிப்பட்டு வரும். நீ உன்னை வீட்டுக்கு அனுப்புனாதான் நல்லதா இருக்கும். நீ எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்ன ஒண்ணு பண்ணினே இருக்கிறவோ, நீ சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நீங்க யாரும் திரும்பி பாக்குறீங்க. விதி உன்னால தான்டா அப்படின்னு மாதிரி நீங்க நிக்கிறீங்க. ஒன்னுத்துக்கு நாளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி லோட்டுன்னு ஒரு தலையில ஒரு அடி அடிக்கிறாரு. சார் அடிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, பட் சொல்லவும் முடியாது. நீங்க நிக்கிறீங்க. ஒன்னுத்துக்கு லாக்கில வா, உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங். நீங்க அடுத்த வார் எந்ததான் எனக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு, அடுத்த வார் வந்துட்டு உனக்கு மட்டும் நான் தனியா, உனக்கும் அந்த கேங் ஒரு குரூப் இருக்கே, நீயும் அந்த நிக்கி நீலா ரைட் அவங்க 3 பேத்தையும் உங்களை வச்சு செஞ்சு தரவா அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு அவன் மட்டும் போறான். இவனுக்கு என்னடா நம்மளுக்கு மேல வெஞ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவன் போயிடுறான். நீங்க வந்துட்டு சை அசிங்கம், சவுத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. மேக்ஸ் ஆட்டியும் திட்டு வாங்கியாச்சு, இங்கிலீஷ் ஆட்டியும் திட்டு வாங்கியாச்சு அப்படின்னு நிக்க. இப்போ அப்படியே ஒரு மாதிரி சிங்கிங்கோட ஒரு பர்சன் வந்துட்டு என்ட்ரு ஆகுறாரு. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஐயோ தேன் வந்து பாயுதுங்க காதுல, அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இங்கே இந்த குரல் கேட்கிறது அப்படின்னு திரும்புறீங்க. அப்படியே நீங்க திரும்ப அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சலிஸ்டா நம்ம சுகா அப்படியே நடந்து வராரு. அப்படியே நடந்து வரலைங்க, அப்படியே பறந்து வராரு. அப்படியே மேகமா ரொம்ப வருதுல, சரி பறந்து வராரு. வந்துட்டு அப்படியே நேரம் அப்படியே உங்களுக்கு கிராஸ் பண்றாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு. நீங்க குட் மார்னிங் அப்படின்னு நீட்டே போறாரு. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி எப்பயுமே மியூசிக் மூட்ல இருப்பாரு. நீங்க வந்துட்டு சார் டுடே மியூசிக் சூப்பர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒயான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் யூ ஆல்சோ ஜாயின் மை கிளாஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எஸ் சார் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி ஓகே வெல்கம், ஈவினிங்குள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்க வந்துட்டு கன்ஃபார்ம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு பல்ல காட்டுறீங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே போறாரு. நீங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு ஐயோ என்னமாக்குது, இந்த மாதிரி ஃபிகர் எல்லாம் யார் நம்மளுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இவருக்கு உஷார் பண்ணிட்டு இருப்பாங்களோ. எப்ப பார்த்தாலும் போனை வேற பேசுறாரு. அது பேசும்போதே பாட்டாவே போகுது. அப்படியே கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி விடு நம்மளுக்கு பிரியான்னு தான், நாமளும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்ப்போம் செட் ஆகுதான்னு அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ இப்படியே நின்றுட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு அப்படியே மேக்ஸ் சார் இப்போ வெளியே மேக்ஸ் சார் இப்படியே கிராஸ் பண்ணி போனார் இல்லையா, பின்னாடியே தோத்திக்கினே ஒரு 2-3 பொண்ணுங்க போதுங்க. அதை வந்துட்டு நீங்க இப்ப கவனிக்கிறீங்க. அவனுங்க நம்ம சுகாவை பார்த்த பிறகு இவங்கெல்லாம் பார்க்க வந்துட்டே அப்படின்னு பார்த்தா உங்க புள்ளி கேர்ள்ஸ் அவளுங்க தான் தோத்தின்னு போறாளுங்க. நீங்களும் அவங்களும் வேற டிபார்ட்மெண்ட், பட் இருந்தாலும் அவருக்கு உங்களுக்கும் மேக்ஸ் தான் அவங்களுக்கும் மேக்ஸ் தான். என்ன விதி நம்மள விட்டதில்லை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க, அவளுங்க பாத்தீங்க வெளியவே நிக்கிறா. மேக்ஸ் சார் அவர் இல்லை இன்னைக்கு, இல்லைன்னா சீன் போட்டிருப்பா. முடிய பாரு அப்படின்ற மாதிரி உங்க முடிய பூச்சி ஊத்தி இழுக்கிறா. அடிங்க அடிச்சுன்னா பல்லெல்லாம் தட்டுறவா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி கோவமா சொல்றீங்க. இப்போ வந்துட்டு ஒயான் என்ன சத்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஆரம்பம் வந்து எட்டி பாக்குறாரு. சார் நத்திங் சார், என் மூடி பூச்சி இழுக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சார் எங்களை பார்த்தா மூடி பூச்சி இழுக்கிற மாதிரியா சார் இருக்கு, வியாதி இன்னசென்ட் சார், நாங்க மேக்ஸ் சாரை தேடி போயிட்டு இருக்கோம்,
இந்த ஃபார்முலாவை கேட்க. சார் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சார் உங்களை கேட்கல. நான் இங்கிலீஷ்ல ஒரு டவுட் இருக்கு சார், நான் அப்புறம் வந்து சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி அதுங்க அப்படியே பேசுதுங்க. ஒரு மாதிரி லைனா எழுதி வச்ச மாதிரியே சொல்றாங்க. நீ வந்து எப்படா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவங்களாம் அப்படியே போயிடுறாங்க. ஓகே ஓகே போங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க இதுல சண்டே இழுக்கிற எண்ணி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. நம்மளுக்கு விதி எப்பயுமே விட்டது இல்ல அப்படின்ற போதே கிளாஸ் பண்ணி போகும்போதே என்ன இங்க சத்தம், எப்ப பார்த்தாலும் இந்த இந்த பக்கத்து கிளாஸ்ல சத்தம் வந்துட்டே இருக்கு, என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யாரை எட்டி பாக்குறாங்க, யாரா அப்படின்ற மாதிரி நீங்க எட்டி பாக்குறீங்க. ஹாய் நம்ம ஜின்னு அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன வெளியே பண்ணிட்டு இருக்க, என்ன கிளாஸ்க்குள்ள இல்லாம வெளியே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. சார் வெளியே அனுப்பி விட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. யார் வெளியே அனுப்புனா அப்படின்ற மாதிரி அவருக்கு வராரு. பண்ணிட்டு உங்க பக்கத்துல நீங்க யார் வெளியே அனுப்புனா, ஓ அவர் தான் சார் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு ஒண்ணு. இங்கிலீஷ் டீச்சரா அப்படின்னு ஒண்ணு நம்ம ஆரம் வந்துட்டு எட்டி பாக்குறாரு. என்ன ஜின் என்ன அப்படின்னு ஒண்ணு, ஏன் என்ன வெளியே அனுப்பிருக்கீங்க, நல்ல பொண்ணுப்பா நல்லா படிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா சார் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு கொரியன்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஓகேவா நீங்க அவர்கிட்ட நல்லா நைஸ் போட்டு வச்சிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் கட்டிட்டு வர்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து சொன்னோன்னே இவளை பத்தி இவனுக்கு தெரியாது ஜின், அவன் ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கில. என்ன இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன படிக்க சொன்னானே எனக்கு முன்னாடி டாபிக் படிச்சுட்டு இருக்கா தெரியுமா உனக்கு, நான் அவ்வளவு பிரில்லியன்டா வந்து நடத்த சொன்னா நடத்த மாட்டேன்றா, மத்ததுக்கு இந்த கிம் கிம் என்னை பத்தி யாரோ பேசுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எங்க இருந்து மூக்கு வெத்துச்சு தெரியல, அங்கிருந்து வந்துருச்சு. என்ன கிம் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன், எல்லாம் மீட்டிங் வந்துச்சு கிளாஸ் போலான்னு பார்த்தேன், கிளாஸ் அவைலபிள் இல்ல, சும்மா உட்காந்துட்டு லாஸ்ட் அவர் வந்துட்டு எடுத்துக்கலாம் மாத்தி எடுக்க சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்த வரல இருந்து கிளாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். சரி என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏன் அவளை நிக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு. சார் இவ நல்ல பொண்ணு சார், நல்லா படிக்கிற பொண்ணு, எவ்வளவு அழகா கொரியன் பேச தெரியுமா, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சி, என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, வெளியே நீக்க வச்சா பாவம் இல்ல, இந்த புள்ளி எல்லாத்தையும் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணை பாவம் அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்துட்டு ரொம்ப பரிந்துரை பண்றாருப்பா உங்களுக்கு. நீங்க வந்து அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜின், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது, மேக்ஸ்ல சுத்த வீக் மக்கு சாம்பிராண்டி, ஒரு ஃபார்ம்ல கொடுத்துட்டு போன டைம் உங்களுக்கு தெரியுமா, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ், அதுலயும் என் சப்ஜெக்ட்ல ஆவரேஜ் மார்க் கூட இல்ல, இது பார்டர் பாஸ் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஆரம் வந்து சொல்றாரு. பார்டர் பாஸ் ஆச்சு பண்ணல, உங்களுக்காச்சும் பார்டர் பாஸ் பண்ணாங்க ஆரம், என்னோடலாம் ஒரே ஒரு மார்க் கூட எடுக்கல, 4 மார்க் எடுத்துக்கிறா, 4 மார்க்ல எந்த எந்த யூனிவர்சிட்டில அவங்க மார்க் போட்டு அவங்க பாஸ் பண்ண சார், அவங்க திருத்தந்து சரியில்லை சார் நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படி டக்குனு வந்து உங்களை அடிக்க வந்துடுறாரு. அடிக்காதீங்க ஏங்க அப்படிலாம் அடிக்கக்கூடாது பாவம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஆரமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, என்னதான் திட்டினாலும். ஆமாமா அடிக்காதீங்க பாவம் பிள்ளை பச்சை மண்ணு அப்படின்ற மாதிரி ஜின்னும் வந்து சப்போர்ட் பண்ண. நீங்களாம் பேசாதீங்க, எனக்கு இவ்வளவு எப்படி திருத்தணும்னு தெரியும், ஒன்னுத்துக்குள்ள ஆக்கில என் சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிக்காலே, முக்கியமா என் கிளாஸ்ல இந்த கிளாஸ் ஹோல் கிளாஸ்ல இவ ஒருத்தி தான் ஃபெயில், இவ கூட இருக்கிற 2 கூட ஏதோ பார்டர் பாஸ் ஆகிக்குது, இது 4 மார்க் எடுத்திருக்கு, எப்படி நான் இதை கரை சேர்த்து போடணும் தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரின்சிபல் என்ன தூக்க போறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறாரு. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு திட்டுவாங்க, நம்மளுக்கு வேலையா போச்சு பாஸ் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, நீங்க திரும்பி பாக்குறீங்க யாராது அப்படின்ட்டு. வாங்க ஹோப், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த இது டாபிக் ஒன்றும் புரியாது உங்களுக்கு, நாங்க வந்து மேக்ஸ் சயின்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்துட்டு டான்ஸ் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு. ஹாய் ஒயான் என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ அடுத்த வருடம் இல்ல டான்ஸ் கிளாஸ் வா, நம்ம வந்துட்டு நியூ ஸ்டெப் ஒன்று கத்து வச்சிருக்கேன், நான் வந்துட்டு உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு நல்லா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேங்க்யூ சார் அப்படின்றீங்க. ஆமா டான்ஸு மியூசிக் எல்லாமே உனக்கு வரும், ஆனா இந்த மேக்ஸ் மட்டும் வராதுல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி உங்க காது பூச்சி திருவுறோம், வலிக்குது சார் அப்படின்னு. ஐயோ பாவம் புள்ளிய அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு சப்போர்ட் பண்றாரு. இப்போ வந்துட்டு ஹோப்பும் சப்போர்ட் பண்றாரு. பாவம் பச்சை மண்ணு என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தெரியுமா, நல்லா டான்ஸ் ஆடும் புள்ள, அப்படியே நன்னா அழகா ஆடும் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் வேணா இப்போ வந்துட்டு ஃபேர்வெல் டே அன்னைக்கு பாருங்க, இவளுக்குன்னு தனி சாங் கொடுத்து நான் டான்ஸ் ஆட வைப்பேன் பாருங்க, அழகா ஆடும் இந்த புள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஜவாப் பண்ண வந்துட்டு உங்களை ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்து ஒரு மாதிரி பாசமா சொல்றாரு. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ அண்ணா ஃபீல் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் முடியும், உங்களுக்கு அண்ணா மாதிரி தான் ஃபீல் ஆகுது, நீங்க வந்துட்டு அண்ணா ஃபீல் அப்படின்னு
பாத்தியா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங்க இருக்கவங்களாம் பேன் பாக்குறாங்க என்னடா அப்படின்னுட்டு ஆரம்பிச்சுட்டு ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல யாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவ ஒன்னுத்துக்கும் லாக்கி இல்ல ஐயோ அப்போ உங்களுக்கு நீ வந்து டான்ஸு மியூசிக் அது இதுன்னு நல்லா வரும் இங்கிலீஷ் கூட ஏதோ வரும்னு பார்த்தா பாடல் மார்க் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஜின் வந்துட்டு ஆனா கொரியன்ல எங்க இதெல்லாம் ஒரு இன்னும் 4 மார்க் தான் கம்மி தெரியுமா அவ சென்டம் எடுக்க அத்த டைம்ல எத்துருவா அப்படின்னு அப்படியா அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு அங்க வந்து டக்குனு ரியாக்ஷன் கொடுக்குறான் ஏன்டா அவன் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்க சரி நான் வந்துட்டு கிளாஸ் இருக்கு ஏன் நான் அப்புறமேட்டுக்கு நம்ம மீட் பண்ணலாம் உனக்கு நான் அந்த ஸ்டெப் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு ஜின்னு இருந்துகிட்டு ஓகே என் கிளாஸ் உங்க இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு ஆரம்பிச்சுக்கிட்டு சரி நானும் கிளம்புறேன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு பையான் ஒன்னுத்துக்குள்ளாக்கி இல்ல நீ திட்டு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவரு போயிடுறாரு இப்போ வந்துட்டு அப்படியான ரியாக்ஷன் உங்களை பார்த்துட்டு ரியாக்ஷன் குத்தவர் தான் நீங்க என்னடா அப்படின்னு பாக்குறீங்க 4 மார்க் தான் கம்மியா அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கேக்குறாரு சார் எனக்கே தெரியல சார் சொல்லு 4 மார்க் தான் கம்மியா அப்படின்னு சார் தெரியல சார் நான் பாஸ் ஆனா போதுன்னு மட்டும் தான் சார் பார்த்தேன் அது என்ன மார்க் எல்லாம் பாக்கல சார் அப்படின்னு நானே பாக்குறேன் உன் ரோல் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு உங்க ஐடி கார்டு பார்த்துட்டு ரோல் நம்பர் அவர் போன்ல போட்டு பார்த்துட்டு இருக்காரு 4 மார்க் தான் கம்மி அவுடு எப்படி எந்தல மட்டும் நீ ஃபீல் ஆகியோ அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு சார் அப்படி இல்ல சார் அப்படி சொல்லி உனக்கு இருக்கு நீ வா நீ ஈவினிங் 2 hour நான் உனக்கு கிளாஸ் எடுக்கலன்னா என் பேரு கிம்தாயாங்க இல்ல அப்படின்ற மாதிரி சார் உங்க பேரு கிம்தாயாங்க இல்லன்னா கூட பரவாயில்ல சார் என்ன 2 hour விட வீட்டுல தேடுவாங்க சார் அப்படின்னு நான் தேடிட்டோம் உனக்கு 2 hour கிளாஸ் வச்சுதான் சரிப்பட்டு வரும் பாரு உன்னை செய்யாம விட போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போற சார் உன் காலில் விட உன் காலில் விழுறதுலாம் எனக்கு தேவையில்ல நான் கிளம்புறேன் உனக்கு இருக்கு 4 மார்க் கம்மி இதுல ஃபீல் ஆகுறியா நீ 4 மார்க் தான் எடுத்திருக்க அந்த 4 மார்க் இங்க எடுத்திருக்கியா நில்லு உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து மோசமையா போறாரு ஏன்னா இவனுக்கு மட்டும் என்ன பிடிக்குதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்து நிக்க வந்துட்டு அடுத்த அவர் வந்துருது நீங்க அடுத்த அவர் வந்துட்டு இப்போ தயங்கியோட கிளாஸ் நினைச்சாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது சித்துன்னு போய் எங்கன்னா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் முடியுது நீங்க வந்துட்டு அவன் வரத்துக்குள்ளே நம்ம எஸ் ஆயிட்டு இப்போ வந்து சுகா கிளாஸ்க்கு போயிடலாம் அவர் வந்துட்டு அடுத்த அவர் வர சொல்லியிருக்காரு மியூசிக் கிளாஸ்க்கு அதுக்கு அடுத்த அவர் ஜேஓப் கிளாஸ் போயிட்டு அப்படியே பிடில சேர்ந்துடலாம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் பக்கமே போயிடலாம் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஓகே ஆமா 2 பேர் போனாங்களே ஆளே காணுமே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே சுகா கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கீங்க கிளாஸ் தெரியும் ஸ்டாஃப் ரூம் தாண்டி தான் நீங்க வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த தயங்க கையில மட்டும் மட்டக்கூடாது நம்ம சாவ வச்சிருவோம் அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துனே போக ஸ்டாஃப் ரூமுக்கு முன்னாடி ரூம்லயே வந்துட்டு சுகா உட்காந்துட்டு இருக்காரு சுகா தான் உட்காந்துட்டு இருக்காரு நீங்க வந்துட்டு ஹை இங்கேயே நிக்குது அப்படின்னுட்டு சார் மே கமிங் அப்படின்றாரு நீங்க வந்துட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் பாடினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சார் நானும் கிளாஸ்ல சேர்ந்துக்கிறேன் சார் ஓகே நீ சேர்ந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன்னைக்கு வேணாம் அப்படின்றாரு ஏன் இன்னைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு நாளைக்கு தான் வருவேன் ஓகே நான் போறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சாரி நாளைக்கா நம்ம மீட் பண்ணுவோம் நான் உனக்கு வந்து நாளைக்கு சொல்லித்தரேன் ஓகே அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு அப்புறம் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல் சார் ஏன் அப்படின்னு நான் என்னோட லவரை மீட் பண்ண போறேன் ரொம்ப நாளாச்சு சொல்ல பார்த்து நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்றாரு ஓகே சார் பாய் பத்திரம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சார் ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே செக் பண்ணிட்டு அப்படி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போறாரு கண்ணை ஒரு டிங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு பாவி இது உஷார் பண்ணிட்டாங்களா சரி விடு பாத்துக்கலாம் வேணாம் நம்மள வீட்டுல பாடி தாக்கறதுக்கு வேணாம் அப்படின்னு மாதிரி நீங்க யோசிச்சு ஓகே பாய் சார் அப்படின்னு நீங்க வந்துட்டு இப்ப என்ன பண்ணலாம் ஓகே அந்த பக்கத்து ரூம் தான் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும் ஓகே ஜோப் சார் அங்கதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க பக்கத்து ரூம் கிராஸ் பண்றீங்க அங்க ரூம்ல யாருமே இல்லைங்க என்னடா ஸ்டாஃப் ரூம்ல யாருமே இல்லை இது அதிசயம் ஆச்சரியம் ஆனா உண்மை அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு பாக்குறீங்க பார்த்தா உள்ள அப்படியே செம்ம படம் ஓடுது நீங்க வந்து எப்படா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க இது கூட தெரியாதா பயாலஜில இதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்ன சயின்ஸ் கிளாஸ் கம்மியா கிட்டவா அப்படின்ற மாதிரி உங்க
கண்ணு முன்னாடியே வந்துட்டு அங்கே ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்குறீங்க. சார் இது அப்படின்னு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன் ப்ராக்டிக்கலாகவே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரமன் சார் அப்படின்லாம் சொல்லாது எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஐயோ இப்போ வெக்கலா படுறாப்பா அப்படின்ற மாதிரி கேக்ஷன் கொடுக்குறீங்க. பேபி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். சொல்ல பேபி அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டேன். எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி இருக்கிறது, என்னோட ஃபர்ஸ்ட் ஹவரே போயிடுச்சு. கிம்மோட கிளாஸ் இல்லை எனக்கு தெரியும், ஆரம்பம் தான் எடுத்திருக்காரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி சயின்ஸ் விஷயமா நிலா வந்திருக்கா, அவளை கேட்காதீங்க அட்னன்ஸ் போட்டுருங்கன்னு. ஐ பேபி இவச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. கருமம் போ அப்படின்ற மாதிரி பக்கத்து கிளாஸ்ல என்ட்ரு ஆகலான்னு போறீங்க, அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. என்னன்னு பாக்குறீங்க? சைத்தான் நிக்குது கதவு கிட்டியா அப்படின்ற மாதிரி. நீங்க சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு. எங்க போற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. சார் சார் நான் எங்கேயும் போல சார், சிவப் சார் வர சொன்னார்ல சார் அப்படின்னு. நீ அடுத்தவர் போ, அடுத்தவர் தானே வர சொன்னாரு, வா 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 நீ வா, நீ கிளாஸ் இருக்கு வா அப்படின்ற மாதிரி உங்க இழுத்துட்டு போறாரு. சார் 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 ப்ளீஸ் சார் மேடம் சார் நீ வா அப்படின்ற மாதிரி உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போற. சார் ஒரு ஸ்டூடெண்ட்னு மரியாதை கொடுக்கும், நீ இல்ல ஸ்டூடெண்டா 4 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகுற அப்படின்னு நீ வந்துட்டு ஐயோ என் உயிர் எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்க நடந்து போறீங்க. இப்போ கிளாஸ் ரூம் போயிருங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு இது மாதிரி உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்குன்னு. நிக்கியும் நீலாவும் எஸ் ஆயிட்டாங்க, ஏன்னா பிடி அவர் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிடி கிளாஸுக்கு போயிருப்பீங்க. அவர் வந்துட்டு ஓகே ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து வந்து ஜாயின் ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நாளையிலேருந்து எல்லாருமே நாளைக்கு சொல்றாங்க, எனக்கு வெறுப்பாகுதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. பசங்களா எஸ் ஆயிடலாமா? இல்லையே, இவளுக்கு 2 பேரும் லீவ் போட்டு போயிட்டாளுங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலுங்க. சும்மாவே தெரியும் ஜிம்மின்னு கூட போயிருக்குவா. அவள் தயங்கு வந்து என் கையில மாட்டி விட்டு நீங்களாம் போயிட்டீங்க. தயங்க என்ன உயிரை இழக்கு போறாப்போ இவ ஜிம்மின் கூடயோ சங்கு கூடயோ போய் திரிவாளுங்க. நான் மட்டும் தப்பிக்க மாட்டேங்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க வானத்தை பத்தி கேக்குறீங்க. வாய்க்குல மூக்கில பஞ்சாயத்து கடை மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதான் உனக்கு பிரச்சனையே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்க எங்கன்னு பார்த்தா டோர் கிட்ட ஏமா நிக்குது. நீங்க வந்துட்டு விதி சார் இங்க உட்காடுறேன் ஓகே அப்படின்னு நீங்க வந்துட்டு சரி நீங்க என்ன நல்லா இருக்கு போதும் அப்படின்னு மாதிரி நீங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அவர் வந்துட்டு அப்படியே கடைன்னு அப்படியே போர்டில் அப்படியே எழுதிட்டே இருக்காரு ஃபார்முலாவா. இது என்னத்துக்கு வேடி பார்த்துட்டு இருக்க எழுது அப்படின்னு நீங்க வந்து அப்படியே எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ டிங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது போன்ல இருந்துட்டு. அவர் வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஒரு மாதிரி நோட்டிபிகேஷன் வருது, ஒரு 2-3 நோட்டிபிகேஷன். நீங்க வந்து என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே கிளாஸ் பாக்குறீங்க. என்ன ஏன் பாக்குற எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்னு எழுதிட்டே இருக்கீங்க. அம்மா நீ ஏன் அங்க உட்காந்து இருக்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரு அப்படின்னா உனக்கு புரியும். ஒண்ணுக்கு நீ லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றது முதல்ல நிறுத்திக்கோ, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரு வா வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சுறாரு. நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அந்த காலேஜ்ல முக்கால்வாசி யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன்னா க்ளோசிங் டைம் முடிஞ்சிருச்சு, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க பேக் பண்ணிக்கிட்டு. நீங்க வந்துட்டு இப்போ அப்படியே எழுதிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு என்னடா நோட்டிபிகேஷன் அப்படின்னு மாதிரி பாக்குறீங்க. இப்போ சங்கு கிட்ட இருந்தா நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அவர் வந்துட்டு நம்ம நிக்கி கூட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி வர மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. இப்படா அப்படின்ற மாதிரி நீங்க அவர் வந்து டெக்ஸ்ட் பண்றாரு. அதெல்லாம் அப்படிதான் உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன உஷார்னா அப்படியே வா இல்ல என்ன அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே சமாளிடா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வேற ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா வந்துட்டு திருப்பி நோட்டிபிகேஷன் வருது. இது வந்துட்டு நம்ம ஜிம்மின் கையில இருந்து ஜிம்மின் என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு. மாச்சா நான் என் ஃப்ரெண்டு கூட ஆள் கூட வந்திருக்கேன்டா, அவ கிளம்பிட்டா, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடா இருக்குடா, என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் பண்ண. என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல, நீ மூடிக்கின்னு கிளம்பு நான் கிளாஸ்ல இருக்கேன். கிளாஸ் அவரே முடிஞ்சிச்சு அப்படின்னு. இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். யார் கூட? ஓயன் கூட தான் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பண்றாரு. ஹே உன்னை பார்த்து எனக்கு தெரியும்டா, அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு. அவரு தத்தி கழுதுடா அப்படின்னு. அவ தத்தி கழுதுன்னு தெரியும், பட் நீ ஏன்டா அவ பின்னாடி சுத்துற, அவளுக்கு மேக்ஸ் சொல்லி தரணும்னு. மேக்ஸா பயாலஜியா அப்படின்னு. அது ஊன்டடா. ஓ பிளஸ் மல்டிபிளேஷனா அது எப்படி, செப்ரேட் ட்ரெஸ்
அப்புறம் மல்டிபே பேபி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஓவி மூடிக்கிட்டு இருக்கியா டே மச்சான் தான் உனக்கு நான் இதை அனுப்ப மறந்துட்டேன்டா, நேற்று நைட்டே பார்த்த சம்மத்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ அனுப்பிட்டு இருக்காரு. என்ன வீடியோ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு வந்து என்னடா இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபார்முலா பூரா எழுதிட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து உங்களை பார்க்கல, நீங்க வந்து பார்த்துட்டு இருக்க. அவர் வந்துட்டு என்ன வீடியோவா இருக்கும், இதையே சுட்டினே இருக்கு காரணம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ஆன் பண்ணி விடுறாரு. டக்குன்னு ஆன் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சவுண்ட் வேற மாதிரி வருது. அவர் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சிருப்பாரு. அவர் டக்குன்னு வர நீங்க வந்து அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு, பேண்ட் பாக்குறீங்க. அவரை ஒரு மாதிரி ரொமான்டிக் சவுண்டா வருது, ஒரு மாதிரி மூனிங் சவுண்டா வருதுன்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து டக்குன்னு கட் பண்றாரு. பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாக்குறாரு. நத்திங் சார், நான் எழுதிட்டு சார் அப்படின்னு. சரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு போன் அப்படியே வச்சுட்டு அவர் வந்துட்டு பாடு நத்துறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு அந்த மைண்ட் அந்த போன்ல இருக்குது, என்னத்துக்கும் இப்படி அனுப்புறோம் அந்த மெண்டல் அப்படின்னுட்டு டங்குன்னு மெசேஜ் வந்துனே இருக்கு. அவர் வந்துட்டு வேற இது நோட் பண்ணேன், இதை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு மாதிரி அவர் வந்து திருப்பியும் எடுத்து பாக்குறாரு. ஒரு மாதிரி பிக்கா அனுப்பியிருக்காரு. இப்போ வீடியோ தான் பார்க்க மாட்டேங்கிறல, பிக்கா பாடுறா அப்படின்ற மாதிரி பிக்கா அனுப்பிடுறாரு. ஒரு மாதிரி வேற மாதிரி பொசிஷன்லாம் இருக்குது. ஐயோ எப்படி இருக்கு, இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லையே, ட்ரை பண்ண போல ஆசையா இருக்குது. வேற ஜிமினா கொண்டவன் டே இந்த எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அனுப்பிவிட்டா அப்படின்னு மூடிக்கின்னு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு அனுப்ப வச்ச பாரா அப்படின்ற மாதிரி அவன் அனுப்பிவிட. ஸோ எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தொட இப்படி தொட்டேடா மச்சான் அப்படின்ற மாதிரி அவனே கேட்டுக்கிட்டே இப்போ வந்துட்டு அது வீடியோ ஆன் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணிட்டான். ஒரு மாதிரி செம்மையா போகுது, ஒரு மாதிரி சத்தமா ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்கு. செம்மையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான். இப்போ நீங்க எழுதிட்டு இருக்க, டக்குன்னு உங்களோட பெண் வந்து கீழே விழுது. நீங்க வந்துட்டு இது வேற உயிர் இருக்குதே அப்படின்ற மாதிரி நீங்க கீழே போயிருங்க. நல்லா அவங்க கிளாவேஜ்ல நல்லா தெரியுது. என்ன சிவ கும்பிட்டாவா தர்றா பிடிக்கும், பட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணதே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களை பாக்குறாரு. நீங்க வந்துட்டு சார் எழுதிட்டு சார் ஓகே இப்போ நடத்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அடுத்த டாபிக் எழுதி போட்டு உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நீங்க வந்து எழுதிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வந்து நிக்க நீங்க வந்துட்டு ஒரு 3 பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க, நல்லா வேகுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே உங்க ஸ்கர்ட் வந்துட்டு நல்லா தைஸ்க்கு மேலதான் இருக்கும், தைஸ்கா அது வேற நல்லா உங்க லெக் எல்லாம் நல்லா தெரியுது. அவருக்கு வந்து ஒரு மாதிரி சப்பையா டெம்ட் ஆகுது. வந்துட்டு சார் எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கெடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்து நிக்கிறீங்க. ஏனாவே உனக்கு மேக்ஸ் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட வராரு. பிடிக்கும் சார் பட் வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போனாங்க சார், ஐ திங்க் அவங்க லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஓ நீ யாருன்னா லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நோ சார் இல்ல அப்படின்னு. ஏன்னா ப்ரப்போஸ் பண்ண ஓப்புவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேபி நல்ல பையனா இருந்தா ஏத்துக்குவேன். என்ன மாதிரி பையன்? லைக் சங்குக் சாரு, இல்லைன்னா ஜிம்மின் சாரு, இல்ல சுகா சாரு, ஹோப் சாரு, ஆரம் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல. ஓ சார் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு கனி அப்படித்தானே அப்படின்ற மாதிரி கேக்குறேன். சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓ இப்ப நானும் ஒரு லிஸ்ட்ல இருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இருக்கீங்க பட் கொஞ்சம் நீங்க கோவக்காரா அப்படின்னு. கை இது பிளேஸ் கை வைக்கிறீங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. சொல்லு நான் இருக்கனா இல்லையா சார்? இருக்கீங்க சார். இருக்கணா ரியலாவா? ரியலாவா அப்படின்ற மாதிரி கிட்ட வராரு. ஆமா சார். ஏன் ஃபெயில் ஆகிற மாசுல மட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் அதான் சொன்னல சார் வரல. ஓ உனக்கு நான் சொல்லித்தரேன் ப்ராக்டிக்கலா எப்படி சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவலு அதெல்லாம் தான் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன்லாம் அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட வந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்னத்துக்கு ப்ளீஸ்?
இவ்வளோ கிட்ட வராதீங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்றதுக்குள்ளே டக்குன்னு உங்களை கிஸ் பண்றாரு. நீங்க வந்துட்டு அதான் இல்ல நம்ம பேக்கஸ் நல்லா பண்ணிடுவோம், அதெல்லாம் நம்ம பண்ணி விட்டுருவோம் அதை அப்படின்ற மாதிரி நீங்க பேக்கஸ் பயங்கரமா பண்றீங்க. அவரும் பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் அவர் வந்துட்டு அப்படியே உங்க லிப்ஸ் விட்டு உங்க நெக்கிட்டெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆறியா மேக்ஸ்ல கஷ்டமா இருக்கு. பார்த்ததுக்கு அந்த ஆரம் வேற உன்னை திட்டிகிட்டே இருக்கான், வெளியே வேற தோத்தி விட்டான். நான் மட்டும்தான் உன்னை திட்டணும். ஆமாம் அந்த சுகா கூட என்னடி இவனுக்கு வேலை, சார் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் பைட் பண்ணியிருப்பான். அவர் எனக்கு மியூசிக் சொல்லித்தர சொன்னார் சார். மியூசிக்கு அவனுக்கு ஆள் இருக்கு தெரியுமா, தெரியாம பேசக்கூடாது. என்ன அப்படி இருக்க தெரியுமா கும்தாவா, இந்த ஜிம்மின் வேற கண்ணதே அன்னி போட்டு எனக்கு மூடு ஏற்றுறான். என்னால் முடியல, ஒரு ரவுண்ட் போகலாமா சார்? பைக்லையே சார்? எச்சக்கலை பைக்கில் இல்லடி, வார சார் பியா. ஆமாண்டி, என்ன பண்ணுவேன், பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி உங்க தைஸில் கை வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் 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 ப்ளீஸ் சார் வேணாம் சார் ஒரு மாதிரி சார் அப்படின்றீங்க. லவ் யோடியே அவன் எனக்கு பிடிச்சிருக்கடியே அப்படின்றாரு. ரியலாவே வா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறான், எனக்கு பிடிச்சிருக்கு, நம்மளையா நல்ல உங்க வா அப்படின்ற மாதிரி உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. உங்க நெக்ல நான் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே நகர்ந்து போறாரு. டேபிள் கிட்ட போயிட்டு அவர் போனை ஓபன் பண்றாரு. ஆனா உங்களுக்கு கிஸ் பண்ணின்னு தான் இருக்காரு. அது எப்படிதான் அது ஒரு மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஓப்பன் பண்ணி பாரு வால்பேப்பர் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பீங்க, அப்போ வந்துட்டு அந்த மாதிரி வந்த அன்னைக்கே அந்த பிள்ளைங்கெல்லாம் புள்ளி பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்க மேல இந்த கலர் பால்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாங்க. நீங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலர் ஆயிட்டு வந்துட்டு நடந்து போயிருப்பீங்க. அதை வந்துட்டு போட்டோ எடுத்திருக்காரு அவரு. அதை தான் வால்பேப்பர் வச்சிருக்காரு. உங்க ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட தெளிவா தெரியல, பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க யாருன்னு அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாத்தியா, தண்ணிலாம் ஊற்றி இங்கெல்லாம் புசு புசுன்னு தெரிஞ்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்க செஸ்ட்ல கை வச்சு அழுத்துறாரு. வலிக்குது பொறுமையா அப்படின்றீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி அப்புறந்தே அப்படின்ற மாதிரி அவர் கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க டக்குன்னு புஷ் பண்ணிட்டு சார் இது வேணாம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாக்குறோம் பாய் சார் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏன் நில்றி அப்படின்றாரு. நீங்க அதுக்குள்ள எஸ் ஆயிட்டீங்க. போதும். இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணும் போது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் ஒன் ஷாட்ல. சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு சத்தியமா தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன்று ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, பட் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பை டா மிஸ், லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துங்க, பாய்.